ஜெஸ்ஸி, பார்த்து போயிட்டு வாங்க. மாறு வீட்டுக்கு கூப்பிடுறதெல்லாம் சரிதாண்டே, சீக்கிரமா 2 பேரையும் அனுப்பி விட்டுரு. அப்படின்னாதான் நம்ம குலதெய்வ கோயிலுக்கு சீக்கிரமா போயிட்டு வர முடியும். ஆ சரிம்மா. சரி ஜெஸ்ஸி, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. ஆ சரி மைனி. என்ன இல்ல, இவ்வளவு நேரம் ஐயாவை காணும் நினைச்சேன். நீங்க ரெஃப்ரெஷ் ஆகுறதுக்கு தான் போனீங்களாங்க? பின்ன வேற எதுக்கு போவாங்க? வெளியே இருந்து வந்தோடனே கசகசான்னு இருந்துச்சு, அதனால சரி ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வருமேன்னு போயிட்டேன். நீங்க இன்னும் அப்படியே இருக்கியே? அம்மா வந்திருக்காங்கல்ல, அதான். ம் வாங்கலாம். சரிம்மா கார்த்தி, அம்மா போயிட்டு வரேன். சரிம்மா, பார்த்து கவனமா போங்க. சரிம்மா. அம்மா, நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்றேன். லூசு. ஆமா, உங்களோட லூசு. ஆமா, இப்ப இந்த நேரத்துல இருக்கு இங்க தனியா பால்கனில வந்து நிக்கீங்க? சும்மாதான். எப்பவுமே நான் இந்த நேரத்துல கொஞ்ச நேரம் இப்படி தனியா வந்து இருப்பேன். மனசுல ஏதோ ஒரு அமைதியா இருக்கும். ஒருவேளை சஞ்சய் சொன்ன மாதிரி இப்ப இவரு அவங்க அம்மாவை தேடுவாரா இருக்குமோ? எப்படியாவது இவரோட இந்த மூடை மாத்தணுமே. என்ன பண்ணலாம்? கார்த்தி, யோசி யோசி, என்ன பண்ணலாம்? ஓய், என்ன யோசிச்சுட்டு இருக்க? அதுவும் இல்லை சீனியர், எனக்கு ஐஸ்கிரீம் சாப்பிடணும் போல ஆசையா இருக்கு. சரி, நாளைக்கு வாங்கி தரேன். அதெல்லாம் முடியாது என்னால, எனக்கு இப்பவே வேணும். இப்ப இந்த நேரத்துல ஐஸ்கிரீம்க்கு எங்க போவேன்னா? எங்கேயும் போக வேண்டாம், இப்ப வாங்க நம்ம வெளியே போயிட்டு வருவோம். இந்த நேரத்துல நம்ம வெளியே போகணுமா? ஆமா, எனக்கு ஐஸ்கிரீம் வேணும், வாங்க போவோம். கார்த்தி, நாளைக்கு வாங்கி தரேன், கொஞ்சம் வெயிட் பண்ணு. என்னால முடியாது, எனக்கு இப்பவே வேணும். அட பக்கி, சரி வா போவோம். வாங்க போவோம். லூசு. நீங்க என்னனாலும் சொல்லிக்கோங்க, எனக்கு ஐஸ்கிரீம் கிடைக்க போதே. வா. ஐ சீனியர், வெளிய மழை பெய்யுது. உனக்கு ஐ மழை பெய்யுது, எனக்கு சை மழை பெய்யுதுன்னு இருக்கு. ச்சே, ரசனையே இல்லாத ஆள் சீனியர் நீங்களா? ஆமா, எனக்கு ரசனையே இல்ல மேடம். வந்து காரோட்டி பாருங்களா, தெரியும் எவ்வளவுக்குள்ள ரசனையோட ரசிக்கலாம். நீ எனக்காக? உனக்காக தான் வரவே செய்தேன். ஆமா, அது என்ன திடீர்னு ஆசை ஐஸ்கிரீம் சாப்பிடணும்? நீ ஆசைலாம் திடீர்னு சீனியர் வரணும், அதெல்லாம் டக்கு டக்கு அந்த நேரத்துல நிறைவேற்றிக்கிட்டு போயிட்டே இருக்கணும். நீங்க நிறைவேத்துங்க மேடம், நல்லா நிறைவேத்துங்க. சரி, அந்த ஒரு கடை இருக்கு, அதுல சாப்பிடுவோமா? சீனியர் சீனியர், பெரிய கடை வேண்டாம், அது பக்கத்துல அந்த சின்னதா ஒரு கடை இருக்கு பாருங்க, அங்க போங்க பாப்போம். லூசு, சும்மாவே மழை பெஞ்சிட்டு இருக்கு, இதுல ஐஸ்கிரீம் சாப்பிட்டா சும்மாவே மழையில நனைஞ்சா சளி பிடிக்கும். ஐஸ்கிரீம் மழையில நனைஞ்சிட்டா சாப்பிட போற? அதெல்லாம் மழை லைட்டா தான் சீனியர் பெய்யுது, அதெல்லாம் நின்றோம், போங்க அங்க. நீ ஒரு முடிவுலதான் இருக்க, நீ என்னத்த சொன்னாலும் கேட்க போறது இல்ல. சரி அண்ணா, 2 கோனிஸ் தாங்களேன். கார்த்தி, எனக்கெல்லாம் வேண்டாம். என்ன சீனியர், இந்த கிளைமேட்டுக்கு ஐஸ் சாப்பிட்டா எப்படி இருக்கும் தெரியுமா? நாளைக்கு காய்ச்சல் வந்தா எப்படி இருக்கும் தெரியுமா? அடச்சா, போங்க சீனியர். அண்ணா, 1 கோனிஸ் போதும். சரிம்மா. என்ன புதுசா கல்யாணம் ஆனவிலாமா? ஆமாண்ணே. பார்த்தாலே தெரியுது. இந்தாமா, லூசு ஐஸ வாங்கிக்கா. தாங்கண்ணே. அண்ணா, எவ்வளோ? 20 ரூபாமா. சீனியர், காசு கொடுங்க. இந்தாங்கண்ணே, போமா. அட இருங்க சீனியர், சாப்பிட்டுட்டு வரேன். அதான் சாப்பிட்டீங்களா? போமா. லூசு, ஒழுங்கா தின்னு, வாய பாரு. வாங்க போவோம். வா. கார்த்தி, மழை பெய்யுது, வா போவோம் சீக்கிரம். அட போங்க சீனியர், மழை பெய்யுது. ஐ ஜாலி. கார்த்தி, வேண்டாம், என்ன விட்டு, எனக்கும் மழைக்கு செட் ஆகாது. கார்த்தி, அட வாங்க சீனியர், மழை பெஞ்சா அதை ரசிக்க மட்டும் செய்யக்கூடாது, அதை சந்தோஷமா வரவேற்கணும். வாங்க. நீ என்னனாலும் பண்ணிக்கோ, என்ன விட்டு. அட வாங்கன்னு சொல்றேன். கொஞ்சி பேசிட வேணாம், உன் கண்ணே பேசுதடி, கொஞ்சமாக பார்த்தா மழை சாரல் வீசுதடி. அட சீனியர், ஜாலியா இருக்கலாம். இன்னைக்கு ஜாலியா தான் இருக்கும், நாளைக்கு தெரியும்.
அட போங்க சீனியர், உங்களுக்கு என்ஜாய் பண்ண தெரியல. அது சரி. நான் என்ன நடந்தா கண்ணே ஓ முகமே கேக்குறடி ஜாலியா இருந்துச்சா? சரி இன்னும் வாங்க போவோம். குளிருது. பின்ன மழையில ஆட்டம் போட்டா என்ன பண்ணும்? குளிரதான் செய்யும். அட போங்க சீனியர், ஜாலியா என்ஜாய் பண்ணமா அததான் பார்க்கணும். என்ன ஏன் இப்படி பாக்கிய? இல்ல குளிருதுன்னு நான் சொன்னேன்னா இல்ல நீ சொன்னியா? சரி சரி அதை விடுங்க விடுங்க. குத்த வச்ச தேரு கண்ணுக்குள்ள வச்சு உன்னை காப்பாத்துவேனா. குட் மார்னிங். குட் மார்னிங். அம்மா நான் எப்படி இங்க வந்தேன்? நான் ஸ்டெல்லா ரூம்ல தான தூங்கணும். மேடம் நேற்றுக்கு போட்ட ஆட்டத்துல கார்லயே தூங்கிட்டீங்க. நைட்டு ஸ்டெல்லா ரூம்ல போய் விட்டா பாவம், அவ தூக்கமும் டிஸ்டர்ப் ஆகும்னு சொல்லி சரி இங்கே படுன்னேன். ஒரே கொரட்ட சவுண்டு, ஒரே உருண்டுகிட்டே இருக்க தூக்கத்துல. ஒழுங்காவே நிம்மதியாவே நீ என்ன தூங்க விடல. என்ன மூஞ்சி மாறுது? இல்ல நீங்க இழுத்து பிடிச்சு வச்சிருக்கீங்க, இதுல நான் கொரட்ட விட்டு உங்க தூக்கத்தை கெடுத்துட்டேன். இப்ப நீங்க தான் என் தூக்கத்தை கெடுத்துட்டு இருக்கீங்க. தள்ளி போங்க. அடா என் செல்ல பொண்டாட்டி, நேற்றுக்கு மழையில நனைஞ்சிட்டு ஈர துணியோட வந்த. உன் துணிய மாத்தி உன்னை நிம்மதியா தூங்க வச்சிருக்கேன். அதுக்கு நீ ஒரு தேங்க்ஸ் சொல்லலனாலும் பரவாயில்ல, திட்டாமலாவது இர. என்ன வெக்கமா? என்ன எதுக்கு இருக்க வேண்டியதானே, ஏன் இப்பெல்லாம் பண்றீங்க? ஏன் பொண்டாட்டி நான் பண்ணுவேன். ஐயோ சரி சரி என்ன விடுங்க, நான் கீழே போறேன். அட காக்கி லூசு நின்னு போயா. அம்மா நான் போயிட்டாரே. சேத்தி பார்த்து போயிட்டு வா. அம்மா ஸ்டெல்லா இவ்வளவு சீக்கிரமா நீ எங்க போற? ஒரு நியூஸ் கிடைச்சிருக்குன்னு சொன்னாங்க, அதான் காத்தி போறேன். சரி ஸ்டெல்லா பார்த்து போயிட்டு வா. அம்மா ஸ்டெல்லா காலையில எப்படி போறியே, அப்படி என்ன நியூஸ்? தெரியல ஐசு, அது அங்க போய் பார்த்தாதான் தெரியும். முக்கியமான நியூஸ் வாங்கன்னு கூப்பிட்டுருக்காங்க, அதான் போறேன். சரி ஸ்டெல்லா பார்த்து போயிட்டு வா. சரி ஐசு. அட நின்னுட்டு ரீனா, இங்க என்ன பிரச்சனைன்னு நம்மள கூப்பிட்டுருக்காங்க. அட ஸ்டெல்லா அது உள்ள போய் பார்த்தாதான் தெரியும், வா. என்ன வினய், நியூஸ் இருக்குன்னு சொன்னதுனால தானே வந்தோம், இப்போ நியூஸ் இல்லைங்க. அட மேம், நியூஸ்லாம் இருக்க தான் தெரிஞ்சிச்சு. நம்ம வர்றதுக்கு முன்னாடியே போலீஸ் எல்லாத்தையும் சால்வ் பண்ணி முடிச்சிட்டாங்க. இப்போ ரிப்போர்ட் எதுவும் எடுக்கக்கூடாதுங்காங்க. அது எப்படி அவங்க ரிப்போர்ட் எடுக்க கூடாதுன்னு சொல்லலாம்? அவங்களோட டியூட்டி அவங்க வந்து பாதுகாக்க வேண்டியது. நம்ம டியூட்டி நம்ம ரிப்போர்ட் தானே எடுப்போம். அது எப்படி நம்ம வேலையை அவங்க தடுக்கலாம்? வா போய் பாப்போம். வேண்டாம் மேம், அவர் இந்த ஏரியாவோட இன்ஸ்பெக்டர் தான். சும்மாவே சிடுன்னு இருக்காரு. இன்னைக்கு என்ன டென்ஷன்ல இருக்காருன்னே தெரியல. வேண்டாம், தேவையில்லாத பிரச்சனை நமக்கு இருக்கு. ஆமா ஸ்டெல்லா, தேவையில்லாத பிரச்சனை இருக்கு. சரி வா கிளம்புவோம். முடியாது டி, அப்படியே அவர் எவ்வளவு பெரிய கொம்பனா இருந்தாலும் எனக்கு இந்த பயமும் இல்ல. வா போய் பாப்போம் அது யாருன்னு. ஸ்டெல்லா வேண்டாம், தேவையில்லாத பிரச்சனை நமக்கு இருக்கு, வா. ஆமா, இந்த ரிப்போர்ட்டர்ல இன்னும் போலையா ஷைலு? நம்ம தான் நியூஸ் எதுவும் இல்ல கிளம்புங்கன்ட்டோமே. இன்னும் இவங்க எங்க நின்று என்ன பண்ணிட்டு இருக்காங்க? தெரியல சார், ஏதாவது பிரச்சனையா இருக்கும்னு நினைக்கேன். இருங்க நான் போய் பார்த்துட்டு வரேன். சரி ஷைலு, என்ன பிரச்சனை போய் பார்த்துட்டு வா. ஆமா, இங்க எல்லாரும் நின்று என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களை தான் கிளம்ப சொல்லிட்டோமே. ஏன் மேம், உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இங்க நாங்க நிக்கிறதுல? இங்கதான் யாருனாலும் நிக்கலாமே, ஏன் எங்களை துரத்துறீங்க? அம்மா நான் போலீஸ், இங்க நிக்க கூடாது, கிளம்புங்கன்னா நீங்க கிளம்புங்க. வை ரீசன் சொல்லுங்க. அட்ட யார் இவ இந்த வாய் பேசுதா? இரு நானே வரேன். அம்மா இன்ஸ்பெக்டர் நிக்க கூடாதுன்னு சொல்லிருக்காங்க, இங்க இருந்து கிளம்புங்க. அந்த இன்ஸ்பெக்டரை என்கிட்ட வந்து சொல்லுங்க. இருங்க நானே அவரை போய் பார்க்கேன். அட ஸ்டெல்லா, தேவையில்லாத பிரச்சனை, வேண்டாம் வா. அப்பெல்லாம் என்னால விட முடியாது ரீனா. ரிப்போர்ட் எடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டாரு, அதோட விட வேண்டியதானே. இங்க நிக்க கூட கூடாதுங்காரு. அது சொல்றதுக்கு அவருக்கு எந்த ரைட்ஸுமே இல்லையே. நீ பிரச்சனையை தானா இருக்கிறேன்னு தோணுது. அட போச்சு இன்னைக்கு. இந்த ஏரியாவோட இன்ஸ்பெக்டர்னா எங்களை நீங்க எங்க நிக்க கூடாதுன்னு சொல்லுவீங்களோ? அட இது கர்ணோட தங்கச்சி தானே? என்ன காது கேட்கலையா? பதில் சொல்லுங்க. அடேங்கப்பா, என்ன வாய் பேசுது? உங்களை நாங்க இங்க நிக்க கூடாதுன்னு சொல்லல, ரிப்போர்ட் எடுக்க கூடாதுன்னு தான் சொன்னோம். அத சொல்றதுக்கு உங்களுக்கு எந்த ரைட்ஸுமே இல்ல. இது எங்களோட டியூட்டி, நாங்க பாக்குறோம். உங்களோட டியூட்டி, உங்களோட வேலை என்னமோ நீங்க அதை பார்த்துட்டு
கிளம்பிக்கிட்டே இருங்க. சரியான பச்சாரியா இருப்பா போலயே. ஹலோ, என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? நீங்க எப்படி எங்களை ரிப்போர்ட் எடுக்க கூடாதுன்னு சொல்லலாம்? ஹலோ மேடம், என்ன பிரச்சனைங்கிறத நாங்க ஃபர்ஸ்ட் சொல்றத கேட்டுட்டு பேசுங்க. என்ன பிரச்சனையா இருந்தாலும் நாங்க ரிப்போர்ட் எடுக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு யார் ரைட்ஸ் தந்தா? ஃபர்ஸ்ட் நான் என்ன பிரச்சனைன்னு சொல்றேன், அதை கேட்டுட்டு பிறகு பேசுங்க. சொல்லுங்க. இது ஒரு லவ் பிரச்சனை. அந்த பொண்ணு சூசைட் பண்ண போயிட்டு நாங்க இப்ப அந்த பொண்ணை காப்பாத்தியாச்சு. நீங்க இப்ப அந்த பொண்ணுகிட்ட போய் ரிப்போர்ட் எடுத்து அந்த பொண்ணு திரும்பவும் மன உடைச்சலாயி திரும்பவும் போய் சூசைட் பண்ண போச்சுன்னா அவங்க வீட்டுக்கு என்ன பதில் சொல்வீங்க? இல்ல நீங்க ரிப்போர்ட் எடுக்கிறதோட விட்டுருவீங்களா? பத்திரிக்கையில காலையில கோட்டை எழுத்துல போடுவீங்க, காதலன் ஏமாற்றியதால் காதலி மரணம். அவங்க வீட்டுக்கு என்ன பதில்? அந்த பொண்ணோட குடும்பமும் எப்படி இந்த சமூகத்துல தலை நிமிர்ந்து நடக்க முடியும்? சும்மாவே அந்த பொண்ணு மன உளைச்சல்ல தான் இருக்கு. தேவையில்லாம கஷ்டப்படுத்தாதீங்கன்னு சொல்றதுதான் ரிப்போர்ட் எடுக்காதீங்கன்னு. இனிமே நீங்க எடுத்தாலும் சரி எடுக்காட்டாலும் சரி எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, போங்க. அட, எவ்வளவு நல்ல மனுஷனா இருக்காரு. நம்ம தான் இவரை தப்பா புரிஞ்சுக்கிட்டோம்னு நினைக்கேன். இப்ப எனக்கு நீங்க வழிபடுறீங்களா? நீங்க இந்த நியூஸ பத்திரிகையில போட்டாலும் சரி போடட்டாலும் சரி எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நாளை பின்ன ஒரு நாள் என் பக்கம் அந்த கேஸ் என்னைக்கு வரக்கூடாது, அவ்வளவுதான். சரி வழிவிடுங்க. சாரி சார், நான் தான் உங்க டைமை வேஸ்ட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். நீங்க இதை வந்தோடனே சொல்லியிருந்தா நாங்க எந்த பிரச்சனையுமே பண்ணாம கிளம்பியிருப்போம். ஓகே, பரவாயில்ல. சாரி சார். இதுக்கப்புறம் நான் இந்த நியூஸை பத்திரிக்கையில போட மாட்டேன். என்னது பத்திரிக்கையில போட மாட்டாங்களா? அப்ப அதுக்கடி மூச்சு விடாம நின்று சண்டை போட்டாங்க. வாயை மூடிட்டு உன் வேலையை பாரு. அது அவளோட நல்ல கேரக்டர். என்னமோ பண்ணுங்க, ஒரு நல்ல நியூஸ விடுறீங்க. இதை விட நல்ல நியூஸ் 1000 இருக்கு, அதை பாத்துக்கிடலாம். ரியா, வினய், வாங்க போலாம். இந்த நியூஸை நம்ம பத்திரிக்கையில எழுதாண்டா, வாங்க. பாஸ்டர்ல போலாம். அண்ட் எனிவேஸ் சாரி சார். இட்ஸ் ஓகே, பரவாயில்லங்க. நல்லா வாயின்னு சார். அந்த பொண்ணு இருந்த 5 நிமிஷத்துல படபடன்னு பொறிஞ்சு தள்ளிட்டு. ஆனா நல்ல கேரக்டர்னு நினைக்கேன். சரி, என்னமோ இருக்கட்டும், வாஷையில போலாம். இந்த உலகத்தில் உள்ள அனைத்து தாய்மார்களுக்கும் அணைக்காட்டும் சார்பாக இனிய அன்னையர் தின நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அணைக்காட்டும் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம அணைக்காட்டும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். பை.